வெல்கம் டு மை சேனல் டேட் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஜாமெண்ட்ரியில் எக்ஸாம்பிள் 4.17 கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இன் விச் பிக்யூ வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான், ஆர் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்கான். அந்த மீடியன் தான் மெயினான விஷயம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் 4.2ல் மொத்தம் 3 மாடல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மீடியன் வச்சு கொடுத்துருப்பாங்க, செகண்ட் ஒன்று வந்து ஆல்டிடியூட் வச்சு கொடுத்துருப்பாங்க, தேர்ட் ஒன்று வந்து ஆங்கிள் பைசெக்டாரை வச்சு ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 3 மாடலு. இந்த மீடியன்றது தான் உங்களுக்கு கீவேர்டு. இப்போ செகண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட்னு கொடுத்துருப்பாங்க, இதையும் குழப்பக்கூடாது. இது அடிஷ்னல் கொஸ்டின். நம்ம இந்த மீடியனை முடித்த பிறகு ஃபைனலாக ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சிமுலேஷனில் எப்படி பண்ணுறன்றதை பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த சிமுலேஷனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 8 சென்டிமீட்டரில் ஒரு லைன் வர சொல்லியிருக்காங்க, பிக்யூன்ற லைனு. ஒரு 8 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் வரைய போகிறேன். அவங்க கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் வரைஞ்சோம்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வரைய போகிறேன். டெமோ மாதிரி தான் வரைகிறேன், பார்த்துக்குங்க. ஒரு 8 சென்டிமீட்டரில் வரைக்கணும். பிக்யூன்றது 8 சென்டிமீட்டர். இதை பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, ஆர் வந்து நம்மளுக்கு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பியோட ஆங்கிள் தெரியாமல் நம்ம மேலே இருக்க ட்ரையாங்கிளோட 60 டிகிரியை வந்து பில்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, பீன்ற பாயிண்டில் வச்சு ப்ரொடக்டரை வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே தலைகளாக வச்சுட்டு 60 டிகிரி வந்து கீழே எடுங்க. ஆங்கிள் 60 டிகிரி வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஈன்னு வச்சுக்கோங்க. பிஇன்ற ஒரு லைனை மார்க் பண்ணிங்க. இது முடித்த பிறகு இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு, 60 டிகிரி. இதை முடித்த பிறகு இந்த ப்ரொடக்டரை வந்து அப்படியே பின்ற பாயிண்டில் வச்சு பிஇன்ற லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த பாயிண்ட்டும் இந்த ஜீரோவும் மீட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 90 டிகிரி மார்க் பண்ணணும். 90 டிகிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். இதை வந்து எஃப்னு மார்க் பண்ணிக்கோங்க. இதை முடித்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிக்யூக்கு பைசெக்டார் வரைய போகிறோம். அதுக்கு நீங்கள் காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்து பீன்ற பாயிண்டில் வச்சு மோர் தென் ஆஃப்னா இப்போ 8 சென்டிமீட்டர்னால் 4 சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கியூ பக்கத்தில் வர மாதிரி வச்சுட்டு பைசெட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை வச்சுட்டு மேலே ஒரு கட்டு, அதே மெஷர்மெண்ட்டில் கீழே ஒரு கட்டு, அடுத்து கியூன்ற பாயிண்டில் வைங்க. கியூன்ற பாயிண்டில் வச்சுட்டு மேலே ஒரு கட்டு, கீழே ஒரு கட்டு. இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கனக்குள்ளே இருக்கும்னா 4 சென்டிமீட்டரில் உங்களுக்கு இது பைசெக்ட் பண்ணும். இப்போ இந்த பிஎஃப்ன்ற லைனில் வந்து நம்ம பைசெக்ட் பண்ண பாயிண்ட் வந்து டச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் என்னது ஓன்ற பாயிண்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, காம்பஸ் எடுத்துகிட்டு போய் ஓன்ற பாயிண்டில் வச்சுட்டு இந்த கியூ இல்லைன்னா பி இதை வந்து ரேடியஸாக வச்சு ஒரு ஃபுல் சர்க்கிள் வரையணும். ஓன்ற பாயிண்டில் வச்சு பி இல்லைன்னா கியூன்ற ஒரு ரேடியஸாக வச்சு என்ன பண்ணுங்கள், ஒரு சர்க்கிள் வரைங்க. இந்த சர்க்கிள் ஃபஸ்ட்டு வரைஞ்சி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் என்னான்னு பாருங்கள், கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மீடியன் வந்து ஆர்ஜின்னு கொடுத்துருக்காங்களா, ஆர்ஜி வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் ஆர் டு பிக்யூ, ஃப்ரம் ஆர்லேருந்து நம்மளுக்கு வந்து பிக்யூன்ற லைனில் வந்து நம்மளுக்கு டச் ஆகிருக்கு. எவ்வளோனா 5.8 சென்டிமீட்டரில் வந்து டச் ஆகிருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக்யூக்கு நடுவில் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் தான் ஜி. இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மீடியன் வரைகிறதுக்கு நம்ம பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் ஜின்ற பிளேஸில் வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கணும்னா 5.8 சென்டிமீட்டர் வந்து மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். 5.8 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இதை லாக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டரை வந்து எங்கே வைக்கணும்னா ஜின்ற பிளேஸில் வைக்கணும். இப்போ நான் வந்து சிமுலேஷனில் பண்ணுறதுலாம் கொஞ்சம் சின்னதாக பண்ணிகிட்ருக்கேன். இதை பண்ணி நம்ம எந்த இடத்துல கட் பண்ணோம்னா இந்த சர்க்கிளில் வந்து கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
5.8 வந்து ஜின்ற பாயிண்டில் வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க்கு, இந்த ஒரு மார்க்கு வந்து கட் பண்ணிடுங்க. இந்த சர்க்கிளில் கட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதுதான் என்னது ஆர். இந்த ஆரையும் பியையும் ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆரையும் க்யூவையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஜாயின் பண்ணிங்க பார்த்தீங்களா, இந்த ஆரோட ஆங்கிளை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 60 டிகிரி வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பண்ண வேண்டிய மீடியன் வேல்யூ முடிஞ்சிடுச்சு. ஆர்லேருந்து நீங்கள் ஒரு டாட்டர் லைன் கொடுத்துருங்க. இது எவ்வளோன்னா 5.8 சென்டிமீட்டர். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிக்யூன்ற லைனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த காம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, காம்பஸ் எடுத்துகிட்டு போய் ஆறுன்ற பிளேஸில் வைங்க. பிளேஸில் வச்சுட்டு இந்த பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, பென்சில் வந்து என்ன செய்யணும்னா நம்மளுக்கு வந்து கீழே வரணும். இந்த பிக்யூன்ற லைனை தாண்டி வர மாதிரி வச்சு ஒரு செமி சர்க்கிள் வரையணும். ஆறுன்ற பாயிண்டில் வச்சுக்கோங்க. இந்த பிக்யூன்ற லைனை தாண்டி வர மாதிரி வச்சு ஒரு செமி சர்க்கிள் வரைங்க. செமி சர்க்கிள் வரைஞ்ச பிறகு அதே மெஷர்மெண்ட் தான். நீங்கள் அங்கேருந்து இங்கே வரைஞ்சிங்க பார்த்தீங்களா, அதே மெஷர்மெண்ட்டில் பாயிண்டர் எடுத்துகிட்டு வந்து இந்த பிளேஸில் வைக்கணும். இந்த பிளேஸில் வைங்க. இந்த பிளேஸில் வச்சு அதே மெஷர்மெண்ட்டில் ஒரு ஆர்க்கு கீழே வரைங்க. அதே மாதிரி இந்த பாயிண்டில் வைங்க. பாயிண்டர் எடுத்துகிட்டு போய் இந்த பாயிண்டில் வச்சு கீழே ஒரு ஆர்க்கு. இந்த 2 ஆர்க்கையும் வந்து ஆர்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். ஆர்லேருந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எம்ன்ற பாயிண்ட் கிடைக்கும். பி கியூ அப்படின்ற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எம்ன்ற பாயிண்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து ஜாமெண்ட்ரி வந்து நீங்கள் போடும்போது ப்ராப்பராக வரும். நான் கையில் வரைஞ்சனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆர்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். இது வந்து 90 டிகிரியாக இருக்கும். இந்த இது 90 டிகிரியாக இருக்கும். ஆர்லேருந்து எம்மை வந்து மெஷர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3.8 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்படி பெர்ஃபெக்டாக கிடச்சுன்னா ஃபைன். மோர் ஆர் லெஸ் ஒரு பாயிண்ட் கூடலாம், ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கலாம். 3.9 இருக்கலாம், இல்லைனா 3.7 சென்டிமீட்டர் இருக்கலாம். இதில் எது வந்துச்சுனாலும் நம்மளுக்கு அதுதான் என்னது ஆல்டிடியூட் வேல்யூ. ஆர்லேருந்து பிக்யூ லைனில் டச் ஆகிருக்க வேல்யூ. Thanks for watching this video.